தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து குஷ்பு ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரகம் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஜூலை 30ஆம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை துறை சார்ந்த அதிகாரியிடம் வழங்கியிருந்தார் குஷ்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னுடைய ராஜினாமாவை செய்திருக்கிறார் தற்போது குஷ்பு. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அந்த கடிதம் என்பதும் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரகம் கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். தற்போது வரையிலுமே தமிழகத்தில் இருந்து ஒரு பெண் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக அங்கம் வகித்து பல்வேறு விஷயங்களிலும் முரண்பாடான விஷயங்களிலும் தலையிட்டு பல்வேறு தமிழகத்தில் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். தற்போது கடந்த ஜூலை 30ஆம் தேதி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துறை சார்ந்த அதிகாரியிடம் வழங்கிய போது அவர் தற்போது ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பெண்களுக்கான அரசியலமைப்பு சார்ந்த மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தான் இந்த அமைப்பு என்பதும் முதலாக கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் முதல் ஆணையமாக 1992ஆம் ஆண்டு அன்று ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் தலைவராக கொண்டு அமைக்கப்பட்ட இந்த அமைச்சகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த குஷ்பு அவர்கள் உறுப்பினராக தற்போது வரையிலுமே பதவி வகித்திருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் ராஜினாமா கடிதம் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவர் கொடுக்கப்பட்ட ராஜினாமா கடிதத்தை தற்போது இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.